வாழ்வு தந்தவர், புது துவக்கம் தந்தவர். கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் மாற்றினவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு மாற்றம் நீங்கள் எதிர்பார்த்தா அவர் கொடுப்பார். இன்றைக்கு ஒரு திருப்பம் அவர் வல்லமையினால் உங்களுக்கு. முந்தினதை நீங்கள் யோசிக்க வேண்டாம், பூர்வமானதை நீங்கள் சிந்திக்க வேண்டாம். புதியவைகளை தோன்றச் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்ல அப்படியே ஸ்தோத்திரம் சொல்லுங்க பாருங்க. இயேசுவை உயர்த்துங்கள், இயேசுவை மகிமைப்படுத்துங்கள். வல்லமையின் தேவன், மாட்சிமை உடையவர், அவருக்கு நன்றி செலுத்தி பாடுவோம். குறைவில்லாமல் நடத்தின தேவனை பாடுவோம். நிறைவை தந்த கர்த்தரை பாடுவோம். புதிய துவக்கத்தை தந்த ஆண்டவரை பாடுவோம். நல்ல கரங்களை தட்டி, எனக்கு ஒரு புதிய வாழ்வை தந்தவரே, புதிய துவக்கத்தை தந்தவரே, உங்களை ஆராதிப்பேன் என்று பாடுவோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு பாடுவோம். முழு பலத்தோட, முழு மனதோட கைத்தட்டி பாடுவோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி. முழு மனதுடன் எல்லாரும் பாடுங்க. மன நிறைவுடன் சொல்கிறோ, நன்றி உமக்கு நன்றி. முழு மனதுடன் சொல்கிறோ, நன்றி உமக்கு நன்றி. மன நிறைவுடன் சொல்கிறோ, பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. உம் பிள்ளைகளை ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. குறைவுகளை மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீர். அதற்கு நன்றி உமக்கு நன்றி. முழு மனதுடன் சொல்கிறோ, நன்றி உமக்கு நன்றி. மன நிறைவுடன் சொல்கிறோ, நன்றி உமக்கு நன்றி. முழு மனதுடன் சொல்கிறோ, நன்றி உமக்கு நன்றி. மன நிறைவுடன் சொல்கிறோ, முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்றச் செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி விட்டி. புதியவைகள் தோன்றச் செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி விட்டி. அதற்கு நன்றி உமக்கு நன்றி. முழு மனதுடன் சொல்கிறோ, நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோ, நன்றி உமக்கு நன்றி. முழு மனதுடன் சொல்கிறோ, நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோ. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோட அறுக்கச் செய்தி. நான் கண்ணீருடன் கம்பீரத்தோட அறுக்கச் செய்தி. ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களை மாற்றிவிட்டி. ஏந்தி நின்ற அதுக்கு நன்றி உமக்கு நன்றி.
மனதுடன் சொல்கிறோம். நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி இயேசுவே. சொல்கிறோம் உம்மை நம்பி வந்தேன் நாம் வெட்கப்படல. உந்தையை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நாம் வெட்கப்படல. உந்தையை என்னை வெறும் கையால் கடந்து வந்து இரு பரிவாரங்கள் எனக்கு தந்து. வெறும் கையால் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்து. ஏன் எல்லோக்கே 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 உம்மை துதிப்பேன். ஏன் எல்லோக்கே 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 உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன். கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன் கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்து. உடன்படிக்கை இழந்ததை திரும்ப தருகிறவர். ஏன் எல்லோக்கே 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 உம்மை துதிப்பேன். ஏன் எல்லோக்கே 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 உம்மை துதிப்பேன். வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம். இந்த வாரம் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நிச்சயம் அவர் தருவார். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்து. பரதேசியாய் நான் தங்கினதை மாற்றி தந்து. ஏன் எல்லோக்கே 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 உம்மை துதிப்பேன். ஏன் எல்லோக்கே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல. உந்தையை என்னை உம்மை நம்பி வந்து உந்தையை என்னை வெறும் கையால் கடந்து வந்து இரு பரிவாரங்கள் எனக்கு தந்து. ஓ தேவனே, வெறும் கையால் நான் கடந்து வந்து இரு பரிவாரங்கள் எனக்கு தந்து. வெறும் கையால் நிரம்பி வழிய செய்வார். குறைவில்லாமல் உங்களை நடத்துவார். தேவைக்கு மிஞ்சி உங்கள் வாழ்வை அவர் ஆசீர்வதிப்பார். இனி ஒருபோதும் நீங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை. நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி நல்ல அபிஷேகம் பெற்ற எல்லாரும் ஆவியில நிறைந்து குறைவில்லாமல் நடத்துகிறவர், நிறைவான பலனை தருகிறவர், திருப்தியாக்கி நடத்துகிறவர். இந்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறதுனால நான் எதற்கும் தாழ்ச்சி அடையே, ஒரு குறைவு எனக்கு வராது நம்புறவங்க நல்ல நல்ல விசுவாசத்தோடு இனி நான் வேண்டுவதெல்லாம் அவர் எனக்கு அருள் செய்வார். ஓ, நான் கூப்பிடும் போது அவர் எனக்கு பதில் கொடுப்பார். ஆமே, நான் சுதந்தரிக்க எனக்கு சில நன்மைகளை அவர் இந்த வாரத்தில் தருவார். நான் பெற்றுக்கொள்ளும்படியான ஆசீர்வாதங்களை அவர் எனக்கு தருவார். என்னை ஆசீர்வாதங்கள் தொடர செய்வார். உன்னதமானவரே, மை துதிக்கிறோம்ப்பா. நம்பி வந்தவங்களை கைவிடாத தேவன் அவர். அவரை நல்ல ஆராதனை செய்யுங்க, பார்க்குற நல்ல துதிக, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் இதுவரைக்கும் உங்களை ஏமாற்றவில்லை. அல்லேலூயா. தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்துகிறவர், திக்கற்றவர்களுக்கு சகாய. அல்லேலூயா. பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார்.
நமக்காக வழக்காடுகிறார். நமக்கு முன்பாக அவர் கடந்து சென்று எல்லா கோணலானவைகளையும் அவர் செவையாய் மாற்றுகிறார். அந்த ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு இருப்பதற்காக நல்ல தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பார்க்கலாம், கர்த்தரை நல்ல உயர்த்துங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க. அவர் தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் போதுமானவர், எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாய் இருப்பவர், நம்முடைய தேவைகளை அற்புதமாய் சந்தித்தவர், சகல துதிக்கும் கனத்திற்கும் அவர்தான் பாத்திரராயிருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். நீங்க நல்ல ஸ்தோத்திரம் பண்ண தடைகள் விலகும், அற்புதங்களுக்கான வாசல்கள் திறக்கும். நீங்க ஆராதிக்கும் போதே விடுதலையை உணர முடியும். இந்த இடத்துல நீங்க கர்த்தரை உயர்த்தும் போதே எங்க நன்மைகளுக்கான கதவுகள் திறக்கணுமோ அங்கெல்லாம் கர்த்தர் கதவுகளை திறப்பா. நீங்க போக முடியாத இடங்களிலே, நீங்க செய்ய முடியாத காரியங்களை உங்களுக்காக அவர் செய்வார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் துதிப்பது தான், நல்ல மனம் விட்டு அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவது தான், அவரை மகிமைப்படுத்துவது தான். அவர் இஸ்ரவேலின் துதிகளிலே அவர் இன்றைக்கும் வாசம் பண்ணுகிறார். நம்முடைய துதிகளிலே அவர் இன்றைக்கும் சிங்காசனம் அமைத்து வீற்றிருக்கிறார். தேவ ஜனங்கள் இருக்கிற சபையில அவர் எழுந்தருளுகிறார். பரிசுத்தவான்களின் நடுவிலே அவர் அசைவாடுகிறார், அவர் உலாவுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் எங்க மத்தியில நீங்க அசைவாடுங்கப்பான்னு சொல்றவங்க நல்ல கரங்களை உயர்த்தி தேங்க்யூ ஜீசஸ். எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் அசைவாடு 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 எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே செங்கடல் மேல் அசைவாடி நீ எல்லா தடைகளை மாற்றி நீரே. செங்கடல் மேல் இயேசுவே எல்லா தடைகளை நல்ல விசுவாசத்தோட பாடு. எங்கள் தடைகள் அசைவாடுமே, எங்கள் தடைகள் மேல் கைகளை உயர்த்தி அசைவாடு. அசைவாடு இயேசுவே, அசைவாடு அசைவாடு. எங்கள் தடைகள் மேல், எங்கள் தடைகள் மேல் உலர்ந்த எலும்பிற்கு உயிர் தந்தீரே. என் வாழ்க்கையில் அசைவாடுமே, உலர்ந்த எலும்பிற்கு உயிர் தந்தீரே. எங்கள் வாழ்க்கையில், எங்கள் வாழ்க்கையில் அசைவாடு
அசைவாடு எங்கள் வாழ்க்கையில், எங்கள் வாழ்க்கை பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடி நீ, பவுலும் சீலாவும். நீங்க இங்க பாடிக்கொண்டிருக்கும் போது கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது, காயங்கள் ஆற்றப்படுகிறது, கதவுகள் திறக்கப்படுகிறது. எங்கள் மேலே, எங்கள் மேலே அசைவாடு, அசைவாடு இயேசுவே, அசைவாடு. ஆவியானவரே, சகலரம் லிகவரதனம் எங்கள் மேலே, எங்கள் தடைகள் மேல், எங்கள் வாழ்க்கையில், எங்கள் சபையின் மேல், எங்கள் தேசத்தில். நல்ல கரங்களை தட்டி 2-3 நிமிடங்கள் ஆவியில நிறைந்த கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் கிரியைகளை கர்த்தர் அழிப்பார். உங்களுக்கு எதிராக எழும்பி இருக்கிற மந்திர வல்லமைகளை அழிப்பார். பில்லி சுனி ஆவிகளின் கிரியைகளை அழிப்பார். பலவீனத்தின் நுகங்களை கர்த்தர் முறிப்பார். தடைகளை கர்த்தர் தகர்த்தெறிவார். சோர்வின் ஆவிகளை கர்த்தர் விலக்கி போடுவார். நல்ல விசுவாசத்தோட 2-3 நிமிடங்கள் அபிஷேகம் பெறலனால் பரவாயில்ல, நல்ல கையை தட்டிய தடை மாறட்டும் சொல்லுங்க. என் வாழ்க்கை துளிர்க்கட்டும் சொல்லுங்க. எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே சொல்லுங்க. மாற்றம் வரட்டும்னு கேளுங்க ஆண்டவர்ட்ட. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை. இன்னைக்கு மெய்யான ஒரு விடுதலை உங்களுக்கு வேணும். உங்க ஆவியில ஒரு விடுதலை, உங்க ஆத்மாவில ஒரு விடுதலை, உங்க சரீரத்துல ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தில். இன்னும் எத்தனை நாள் தான் அதே போராட்டம், இன்னும் எத்தனை நாள் தான் அதே பலவீனம், இன்னும் எத்தனை நாள் தான் அதே பிரச்சனை, இன்னும் எத்தனை நாள் தான் அதே கஷ்டம், அதே பாடு, அதே உபத்திரவம். மாற்றம் வரட்டும், மாற்றம் வரட்டும். ஆவியானவர் கிரியை செய்யட்டும். ஆவியானவர் எழுந்து அருளட்டும். ஆவியானவர் அசைவாடட்டும். ஆவியானவர் செயல்படட்டும். உம்முடைய வல்லமை, உம்முடைய பலத்த கிரியை, உம்முடைய ஓங்கிய புயம் வெளிப்படுவதாக, எங்கள் வாழ்வில் வெளிப்படுவதாக. பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கப்படுவதாக. எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்படுவதாக. கர்த்தர் பெரியவர், நல்ல தேவன். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அல்லேலூயா. உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம், உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம். ஃபாதர் அழகா பாடியிருக்கிறாங்க, அறுசுவை உணவு உண்பது போல் ஆண்டுடைய பிரசன்னத்தில் அவருடைய சமூகத்தில் இருப்பது எப்படியா? நல்ல வயிறார சாப்பிட்றது பெருசு. மனசுக்கு பிடிச்ச எல்லா வகையான ருசிகளும் உள்ள ஆகாரத்தை உட்கொண்டு திருப்தி அடைவது போல ஆண்டுடைய சமூகம். இன்னும் ஃபாதர் அழகா பாடிருக்காங்க, தேனிலும் அது எப்படியா? இனிமை. அல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தில் இருப்பது தேடியும் கிடைக்காத செல்வம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனா உண்மையா நம்ம அதை செயல்படுத்துறோமா? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சதுன்னு சொல்லும் போது அதுல முதல் இடம் தேவ சமூகத்துக்கு இருக்கா? நீங்க விரும்பி செய்யும் ஒரு காரியம் இருக்கு பாத்தீங்களா? அந்த விரும்பி செய்யற அந்த நம்பர் 1 லிஸ்ட்ல ஜெபம்னு ஆண்டவர் சமூகத்துல போய் அமர்வது இருக்கிறதா? கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா உண்மை அப்படி இல்லை. ஆனா பாட்டுக்காக நம்ம என்ன செஞ்சிடறோம்? பாடிடுறோம். ஆராதனைக்காக அப்படி என்ன செஞ்சிடறோம்?
பாடிடுறோம், அர்ப்பணத்துக்காக அப்படி என்ன செஞ்சிடறோம். ஆனால் நமக்கு குடும்பம் தான் பெருசாக இருக்கு, வேலை தான் பெருசாக இருக்கு, தொழில் தான் பெருசாக இருக்கு, பிள்ளைகள் தான் பெருசாக இருக்காங்க. நம்முடைய தனிப்பட்ட சொந்த அலுவல் தான் என்னதான் இருக்கு. 24 மணி நேரத்தில் நமக்கு போதுமான நேரமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு நமக்காக தான் எல்லாமே நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் சமூகத்தை இன்பம்னு நம்ம இன்னும் உணரலையே. அல்லேலூயா. இனிமேன்னு இன்னும் ருசிக்கலையே. அதுதான் எனக்கு நல்ல பங்குன்னு இன்னும் உண்மையாக தேர்வு செய்யலையே. எப்போவாவது அப்படி இருக்கு, ஆனால் எப்பவுமே அப்படி இல்லையே. இப்படி ஒரு ஆதங்கம் உண்மையில் உங்களுக்கு இருக்கா? உங்களுக்கு இருக்கா? நீங்கள் ஆண்டவர்கிட்ட உதவி கேளுங்க. ஆண்டவரே, நீங்கள் போதும்பா, அந்த நிலைக்கு என்னை கொண்டு வாங்க. உங்கள் சமூகம் எனக்கு வேணுங்கிற அந்த நிலைக்கு என்னை கொண்டு வாங்க. அது எனக்கு இனிமையாக இருக்கணும்ப்பா. ஒரு தேனை காட்டில் அதிக சுவையாக உங்கள் ப்ரெசன்ஸை நான் ஃபீல் பண்ணுறது இருக்கணும் ஆண்டவர். உங்கள் பாதத்தில் அமர்ந்திருக்கிற அந்த நேரங்கள் அப்படி எனக்கு நல்லா என்ஜாய் பண்ணுற நேரமாக இருக்கணும் ஆண்டவர். உலகத்தையே மறந்து உங்கள் சமூகத்தில் நான் காத்திருக்க விரும்புகிறேன் ஆண்டவர். எவ்வளோ காரியம் இருந்தாலும் எல்லாத்தையும் அக்கறைப்படுத்தி விட்டு உங்கள் சமூகத்தில் அமர்ந்திருக்க நான் முயற்சி பண்ணும் ஆண்டவரே. ஏன்னா முதலாவது நீங்கள் உங்களை தான் தேட சொல்லியிருக்கீங்க. அப்போ தான் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. நான் எனக்கு எல்லாமே கூட கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் செய்ய வேண்டியதை நான் செய்யாமல் விட்டுறேன்ப்பா. அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவரே. உங்கள் சமூகத்தை நான் நேசிக்கணும் ஆண்டவரே. உங்கள் பிரசன்னத்தை நான் வாஞ்சிக்கணும் ஆண்டவரே. அந்த கிருபையை எனக்கு நீங்கள் தாங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நீங்க போதும், உங்க சமூகம் நீங்க போதும், உங்க சமூகம் எத்தனை இன்பமே, உந்த சமூகமே எத்தனை, உந்த உள்ளமும் உமக்கா. உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த வார்த்தை வரட்டும். என் உள்ளமும் உமக்கா, நீங்க போதும், உங்க சமூகம் தேனிலும் இனிமையே, தேவிட்டாத அமுதமே, தேனிலும் தேவிட்டாத தேடியும் ஒப்பற்ற நான் தேடியும் ஒப்பற்ற. ரெண்டு கைகளை உயர்த்தி நீங்க போதும், உங்க சமூகம் நீங்க போதும், உங்க சமூகம். ஹல்லேலூயா. ஒரு வாலிபன் ஆண்டவர்கிட்ட தன்னை அர்ப்பணிச்சானோ. ஒரு நாள் ஜெபம் பண்ணான், ஆண்டவரே உங்க சமூகத்தில் நான் அமர்ந்திருப்பதற்கு தடையா, உங்களை நான் தேடுறதுக்கு தடையா, நானும் நீங்களும் இணைந்திருப்பதற்கு தடையா, எது இருந்தாலும் என்னை விட்டு அதை எடுத்து போட்டுருங்கன்னு சொன்னான். அல்லேலூயா. உண்மையா சொல்லிட்டான் போல. அன்னைக்கே பாருங்க அவன் செல்போன் காணாம போச்சு. அவங்க பாட்டியம்மா கொண்டு போய் ட்ராப் பண்றதுக்கு பஸ் ஏற்றி விட போன இடத்துல பைக்கில் முன்னாடி எதை வச்சுக்க கவரில் சிப்பு சரியாக போடாமல் இருந்துருக்கு. அங்கேருந்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ள என்ன ஆகி போச்சு, செல்ஃபோன் காலி ஆயிட்டு. அவனும் பாருங்க தேடி அந்த
இடம் ஃபுல்லாக அலைஞ்சு திரிஞ்சு கீழே விழுந்து நொறுங்கி கிடக்கா, பீஸா தான் கிடக்கு, எங்கேயுமே இல்லை. தேடி அதை என்ன செய்ய முடியல, கண்டே பிடிக்க முடியல. அவன் சொன்னான், ஒருவேளை இந்த செல்போன் தான் எனக்கு தடையா இருக்குன்னு சொல்லிட்டு ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அன்னைக்கே எடுத்துட்டாரே. அல்லேலூயா. இதை மாதிரி எடுக்கணும், அப்படி உங்க மனசு இருக்கணும். நான் அதுக்கு தான் சொல்லுவேன், அதையெல்லாம் எடுத்துடணும், அப்படி கிடையாது. நம்ம மனசில் அப்படி ஒரு ஏக்கம் இருக்கும். ஆண்டவரே, என்னையும் உங்களையும் பிரிக்கிற எதுவுமே இடைஞ்சலாக இருக்கக்கூடாதுப்பா. எத்தனை பேர் உங்களை அப்படி அர்ப்பணிக்கணும், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. பார்த்து, ஆண்டவரே, நானும் நீங்களும் ஒன்றா இருப்பதற்கு, உங்கள் பிரசன்னத்தை நான் அனுபவிப்பேன், உங்கள் சமூகத்தில் நான் அமர்ந்திருப்பேன். எனக்கு டிஸ்டர்ப்டாக எது இருந்தாலும் அதை எடுத்துருங்கப்பா, அதை நீக்குங்கப்பா, அது எனக்கு வேண்டாம்ப்பா. அதனால தானே பாடணும், நீங்க போதும், நீங்க போதுன்னு. அதனால தானே பாடணும். சொல்லிருங்க, ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு பெருசுப்பா, நீங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டுப்பா, நீங்க தான் எனக்கு எல்லாம். ஆண்டவரே, வேற எல்லாமே எனக்கு அடுத்தது. நான் என்ன தரை மட்டும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.